பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். அது அவர் கொடுத்த வேத புஸ்தகமும் அது இருக்கிற வேத வசனங்களும். சங்கீதக்காரன் 119 சங்கீதத்தில் 175 வசனங்களை எழுதி இந்த வேதத்தை அவர் மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனம் என்னென்ன காரியங்கள்லாம் செய்கிறது என்பதை முழுவதுமாய் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். இன்றைக்கு கூட ஒரு வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். சங்கீதம் 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவருடைய வசனம் போய் என்ன செய்தான்? குணமாக்குதான், அழிவுக்கு தப்புவிக்குதான். தைரியமாய் சொல்ல முடியும், நான் அழிந்து போகாமல் இருக்கிறது இந்த கர்த்தருடைய வசனங்கள் மூலமாய்த்தான். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வசனம் குணமாக்க வல்லது. வியாதியை, நோய்களை, பலவீனங்களை, போராட்டங்களை எல்லாவற்றையும் குணமாக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த வசனத்திற்கு உண்டு. ஆம் தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த வசனத்தை எவ்வளவுக்குள்ள வாசிக்கிறீர்களோ அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள ஔஷதமாய், மதுரமாய், சுகமாய், ஜீவனாய் உங்களுக்குள்ள இறங்கும். இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஒரு முறை சரீரத்தில் ஒரு பலவீனத்தோடு கூட உடைந்து போன நிலைமையில நான் இருந்த பொழுது, ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை, அதிக பலவீனத்தின் மத்தியில் இருந்த பொழுது என்ன செய்வதென்று கண்ணீரோடு அழுது கொண்ட நேரத்தில் ஆவியானவர் என்னோடு கூட பேசி வேத வசனங்களை எடுத்து வாசி என்று எனக்கு கட்டளையிட்டார். நான் வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். ஏறக்குறைய ஒரு மணி நேரம் தொடர்ந்து நிறுத்தாமல் வேத வசனங்களை என் வாயினாலே உச்சரித்து வாசித்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கி பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குவார். அது மாத்திரமல்ல, அவருடைய வசனம் நம்மை அழிவுக்கு தப்புவிக்கும். பிசாசு எத்தனையோ கண்ணிகளை வைத்து நம்மை அழிக்க நினைக்கிறான். ஆனால் அவருடைய வசனங்கள் நம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருந்து நம்மை பாதுகாக்கும், அழிவுக்கு தப்புவிக்கும். இந்த வார்த்தையை நேசிங்க, வாசிங்க, தியானிங்க. கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு உங்களை குணமாக்குவார், அழிவுக்கு தப்புவிப்பார், ஜெயத்தை கொடுப்பார். இது எல்லா பட்டயத்திலும் கருக்குள்ள பட்டயம், அப்படி இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த பட்டயம் கையில் இருக்கும்போது சத்துருவை ஜெயிக்க முடியும், அவன் சேனைகளை ஜெயிக்க முடியும். இந்த வார்த்தைகளை கொண்டு யுத்தம் செய்யும் போது ஜெயம் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார், விடுதலை கொடுக்க விரும்புகிறார், சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். அவருடைய வசனத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? கண்களை மூடுங்க. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்கும்னு சொன்னீங்களே, இந்த வார்த்தை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசும், குணமாக்கும், விடுவியும், காத்துக்கொள்ளும், அற்புதம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.